எப்பவுமே புது புது விஷயங்களை தேடி தேடி கத்துக்கிற, எதையும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இன்னைக்கு நாம பண்ண போற இந்த விரிவான தேடலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிச்சயமா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஆமா. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற தலைப்பு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமானது. அதாவது த சோல்ஜர் அட் த கிராஸ், த லைஃப் ஆஃப் செயின்ட் லாங்கினஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்புகளை வச்சுதான் நாம இன்னைக்கு பேச போறோம். வரலாறுனாலே அது வெறும் தேதிகள், ராஜாக்கள், போர்கள்னு மனப்பாடம் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. மனிதர்களோட வாழ்க்கையில நடக்கிற அந்த நம்பவே முடியாத மாற்றங்களை பத்தி படிக்கிறது தான் உண்மையான வரலாறு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, உலக வரலாற்றையே புரட்டி போட்ட அந்த சிலுவை மரண நிகழ்வுல ஒரு சாதாரண ரோமானிய படைவீரனா கலந்துகிட்ட ஒருத்தர் எப்படி காலப்போக்குல ஒரு மாபெரும் புனிதரா மாறினார் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். லாங்கினஸ் அப்படிங்கிற அந்த ரோமானிய தளபதியோட கதை சத்தியமா உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா நாங்க இத படிக்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. உண்மைதான். இந்த வரலாறு வெறும் ஒரு தனி மனிதனோட கதை மட்டும் கிடையாது. இது அதிகாரத்துக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போராட்டம்னு கூட சொல்லலாம். ஒரு மனிதனோட மனசு தான் காலங்காலமா நம்பிட்டு இருந்த விஷயங்களை உடைச்சிட்டு எப்படி ஒரு நொடியில முற்றிலும் வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறுறது அப்படிங்கிறத இந்த குறிப்புகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா, வரலாற்றோட பக்கங்கள்ல எத்தனையோ பேர் எந்த அடையாளமும் இல்லாம மறைஞ்சு போயிருக்காங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு குறிப்பிட்ட வினாடி ஒரு மனிதனை எப்படி காலத்தை தாண்டி நிக்க வைக்கிற ஒரு அடையாளமா மாத்துது அப்படிங்கிறதுக்கு லாங்கினஸோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்ப நாம இத பல கோணங்கள்ல அலச போறோம். குறிப்பா சொல்லணும்னா, ரோமானியர்களோட மனநிலை அந்த காலத்துல எப்படி இருந்தது, ஏன் இந்த மாற்றம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் இந்த தேடல்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இத நாம ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் விரிவா பாப்போம். முதல்ல அந்த கோல்கொதா மலையில நடந்த அந்த நிகழ்வை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏன்னா நான் படிச்ச வரைக்கும் பொண்டியாஸ் பிலாத்து கொடுத்த அந்த உத்தரவன் பேரில் அங்கிருந்த ரோமானிய வீரர்களை வழி நடத்தினது இந்த லாங்கினஸ் தான். இல்லையா? ஆமா. அவர்தான் அந்த செஞ்சூரியன். ஒரு படைத்தளபதியா அவருக்கு ஒரு கடுமையான உத்தரவு கொடுக்கப்படுது. அதாவது சிலுவையில அறையப்பட்டவங்களோட மரணத்தை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக அவங்களோட கால்களை உடைக்க சொல்றாங்க. ஆனா லாங்கினஸ் அத செய்யாம தன்னோட ஈட்டியால இயேசுவோட விலாவுல குத்துனார்னு சொல்றாங்க. ஒரு ரோமானிய ராணுவ அதிகாரி தனக்கு மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவை அப்படியே செய்யாம ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்? இது சாதாரணமா நடக்கிற ஒண்ணா? இத புரிஞ்சுக்க நாம அந்த காலத்து ராணுவ விதிகளை பார்க்கணும். ரோமானிய ராணுவத்துல உத்தரவை மீறுறது அப்படிங்கிறது மரண தண்டனைக்கு சமமான ஒரு குற்றம். ஓ, மரண தண்டனையா? ஆமா. ஆனா இங்க லாங்கினஸ் உத்தரவை மீறல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டிருக்கார். ரோமானியர்களோட அந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமான ஒரு தண்டனை முறை. ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட முடியாம துடிதுடிக்க வச்சு கொள்றது தான் அதோட நோக்கமே. பாக்கறதுக்கே பயங்கரமா இருக்கும் ஒரு குறிப்புகள் சொல்லுது. நிச்சயமா. அந்த கால்களை உடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களால இனிமேல் கால்களை ஊன்றி மூச்சு விட முடியாது, அதனால அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா இயேசுவோட கால்களை அவர் உடைக்கலையே. அதுக்கு காரணம் இருக்கு. லாங்கினஸ் இயேசுவை நெருங்கும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படிங்கிறத ஒரு அனுபவம் வாய்ந்த ராணுவ அதிகாரியா அவர் கணிச்சிட்டார். அதனால மரணத்தை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு வழக்கமான ராணுவ நடைமுறையா தன்னோட ஈட்டியால விழாவுல குத்துறார். இது யோவான் நற்செய்தி 19:34 பதிவு செய்யப்பட்டிருக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வெறும் ஒரு கொலையாளி கிடையாது. அவர் ஒரு அதிகாரப்பூர்வமான சாட்சியா அந்த இடத்துல இருக்கார். அந்த மரணத்தை அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யறது அவரோட வேலை. ஓ, அப்போ மரணத்தை உறுதி செய்யறதுக்கான ஒரு ராணுவ செக்கிங் மாதிரி தான் அது நடந்திருக்கு. ஆமா, அது ஒரு புரோட்டோகால். ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு கண்ணுல பட்டது. பைபிள்ல ஒரு இடத்துல, அதாவது மார்க்கு 15:39 பாத்தீங்கன்னா, சிலுவைக்கு முன்னாடி நின்ன ஒரு படைத்தளபதி இயேசுவோட மரணத்தை பார்த்துட்டு மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு. ரொம்ப பிரபலமான வசனம் அது. ஆனா அங்க அந்த தளபதியோட பெயர் சொல்லப்படலையே. இப்போ நம்ம வரலாற்று குறிப்புகள் அந்த பெயரிடப்படாத தளபதி இந்த லாங்கினஸ் தான் அப்படின்னு சொல்றதா? அப்படி சொல்றதுக்கான அடிப்படை என்ன? நல்ல கேள்வி. ஆரம்பகால திருச்சபை வரலாறுகளும் பல நூற்றாண்டுகளா கடத்தப்பட்ட மரபுகளும்
அந்த செஞ்சுரியன் லாங்கினஸ் தான் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்புது. இது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. எப்படி சொல்றீங்க? இத நீங்க அந்த காலத்து ரோமானிய அரசியலோட பொருத்தி பார்க்கணும். ரோமானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேரரசர் சீசர் தான் கடவுளின் மகன். ஓஹோ. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிலிருந்து வந்த ஒரு ரோமானிய தளபதி அரசாங்கத்தால் ஒரு குற்றவாளின்னு முத்திர குத்தப்பட்டு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவர் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்றானா, அது எவ்வளோ பெரிய அரசியல் மற்றும் ஆன்மீக ரீதியான கலகம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நிஜமாவே ஒரு பெரிய ரிஸ்க் தான் அது. நிச்சயமா, இது வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தை கிடையாது. பல கடவுள்களை வணங்குற முரட்டுத்தனமான ஒரு இராணுவ பின்னணியிலிருந்து வந்த ஒருத்தரோட மிக ஆழமான ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு இது. கேட்கும் போதே எனக்கு உடம்பு புல்லரிக்குது. ஒரு மாபெரும் பேரரசோட சித்தாந்தத்தையே அந்த ஒரு நிமிஷத்துல அவர் கேள்விக்குள்ளாக்குறார். ஆமா. ஆனா இந்த மனமாற்றத்துக்கு வெறும் அந்த மரணத்தை பார்த்தது மட்டும் காரணமா இருக்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா நான் படிச்ச குறிப்புகள்ல ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த குணமடைதல் நிகழ்வை சொல்றீங்களா? ஆமா, அவர் ஈட்டியால குத்துனப்போ வெளிப்பட்ட ரத்தமும் தண்ணீரும் லாங்கினஸோட உடம்புல, குறிப்பா அவரோட கண்கள்ல பட்டதுனும் அதனால பல வருஷங்களா அவரை வாட்டி எடுத்த ஒரு கண்ணோய் உடனே குணமாச்சுன்னு சொல்லப்படுது. இது உண்மையாவே நடந்ததா? இது அவரோட மனநிலையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்? வரலாற்று தரவுகள்ல இந்த கண்ணோய் குணமான நிகழ்வு ரொம்பவே முக்கியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரோமானிய தளபதியா அவர் எத்தனையோ போர்களை பார்த்திருப்பார், எத்தனையோ ரத்தத்தை பார்த்திருப்பார். அது அவரோட அன்றாட வாழ்க்கை. கண்டிப்பா. ஆனா இங்க அவர் சிந்திய ரத்தம் அவரை அழிக்கல, மாறா அவரை குணப்படுத்துது. இது அவரோட வாழ்க்கையோட ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட். பல வருஷங்களா மங்களா இருந்த அவரோட உடல் ரீதியான பார்வை மட்டும் அந்த நொடியில சரியாகல, அவரோட ஆன்மீக ரீதியான அகப்பார்வையும் அந்த இடத்துல திறக்கப்படுது. அந்த வினாடியில தான் தான் இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த அதிகாரமோ ஆயுதமோ எவ்வளோ அற்பமானது அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்கணும். அப்போ அந்த குணமடைதல் நிகழ்வு தான். ஆமா, அதுதான் அவரை வெறும் ஒரு சாட்சியிலிருந்து முழுமையான ஒரு நம்பிக்கையாளரா மாத்துறதுக்கான முதல் விதை. வாவ். அப்போ அந்த ரத்தம் அவரோட கண்களை திறந்தது மட்டும் இல்லாம அவரோட மனசையும் முழுசா திறந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இதோட அவர் கதை முடியலையே. இல்ல, இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. அடுத்து நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு இன்னுமே பெரிய ஷாக்கா இருந்தது. இயேசுவோட உடல ஒரு கல்லறையில வச்சு அத காவல் காக்கிற பொறுப்பு இந்த லாங்கினஸ்க்கும் அவரோட சக வீரர்களுக்கும் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல அவங்க இயேசு உயிர்த்தெழுந்ததை நேர்ல பாக்குறாங்க. வரலாற்று குறிப்புகள் அதான் சொல்லுது. ஆனா இந்த உண்மைய மறைக்க சொல்லி யூத அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகைய லஞ்சமா கொடுக்கறாங்க. ஒரு ரோமானிய ராணுவ அதிகாரி, அதுவும் பணமும் அதிகாரமும் கைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் அந்த லஞ்சத்தை வேண்டான்னு உதறி தள்ளுறார். இது எப்படி சாத்தியம்? ஒரு படைவீரனுக்கு பணம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியுமே. ஆக்சுவலா ரோமானிய ராணுவத்துல பணியாற்றுறது அப்படிங்கிறது வெறும் வேலை கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முறை. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளமும் ஓய்வுக்கு பிறகு கிடைக்கிற நிலமும் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய சலுகைகள் இருந்திருக்கும். ஆமா, அது மட்டும் இல்லாம காவல் காக்கிற பொறுப்புல இருக்கிற ஒரு ரோமானிய வீரன் தன் கடமையில தவறிட்டாலோ அல்லது கைதி தப்பிச்சிட்டாலோ அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? மரணம்தான். ஓ, அவ்வளவு கடினமான விதிகளா? ஆமா. அப்படி இருக்கும்போது கல்லறையில இருந்த உடல் காணாம போயிடுச்சு, நாங்க தூங்கிட்டோன்னு ஒரு பொய்ய சொல்றதுக்காகத்தான் அந்த லஞ்சம் கொடுக்கப்படுது. அந்த பொய்ய சொன்னா பணம் கிடைக்கும், ஆனா மேலிடத்துக்கு தெரிஞ்சா உயிர் போகும். ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைமை. ஆனா லாங்கினஸ் அதை மறுக்கிறதுக்கு காரணம் அந்த பயம் கிடையாது. அவர் கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மைய பார்த்துட்டார். மரணத்தை ஜெயிச்ச ஒருவரை பார்த்ததுக்கப்புறம் உலகத்தோட எந்த லஞ்சமோ எந்த அதிகாரமோ அவருக்கு பெருசா தெரியல. இதுதான் ஒரு உண்மையான மனமாற்றம். தாம் பார்த்த உண்மையை எந்த விலை கொடுத்தாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் ஒரு சாதாரண படைவீரனை எப்படி செதுக்குது அப்படிங்கிறத இங்க நாம பார்க்க முடியுது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. தனக்கு கிடைக்க இருந்த அத்தனை சலுகைகளையும் தன் உயிரையும் பணயம் வச்சு அவர் அந்த முடிவை எடுக்கிறார். இதுக்கப்புறம் அவர் அந்த ஊர்ல இருக்க முடியல, யூதேயாவை விட்டு கிளம்புறார். ஆமா, அவர் பயணப்படுறார். தன்னோட சொந்த ஊரான கப்படோசியாவுக்கு, அதாவது இப்போதைய துர்க்கி நாட்டுல இருக்கிற ஒரு பகுதிக்கு போறார். அங்க போய் தாம் பார்த்த இந்த உண்மைகளை நற்செய்தியா மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். கத்தி பிடிச்ச கைகள் அமைதிய போதிக்க ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா ஒரு ரோமானிய தளபதி இப்படி ராணுவத்தை விட்டு ஓடி வர்றத அந்த அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்த்திருக்குமா என்ன? நிச்சயமா வேடிக்கை பார்க்காது. ரொமானியர்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் மதம் மாறுற விஷயம் கிடையாது. இது ராஜ துரோகம், ராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதை நம்ம காலக்கோடு வச்சு பார்த்தோம்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும்.
எப்படி? அந்த சிலுவை மரணம் நடந்த சில வருஷங்களுக்குள்ளேயே, அதாவது கிபி 37ஆம் ஆண்டிலேயே லாங்கினஸ் ரோமானிய அதிகாரிகளால கண்டுபிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுறார். அவங்க அவரை சாதாரணமா கொல்லல. தன்னோட சொந்த படை வீரனே தங்களுக்கு எதிரா திரும்பியதை அவங்களால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? ஆமா, அதனால அவர்தான் ஏற்றுக்கொண்ட புதிய மார்க்கத்தை கைவிடணும்னு கட்டாயப்படுத்தப்படுறார். ஆனா லாங்கினஸ் கொஞ்சம் கூட பின்வாங்கல. அதனால அவர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறார். ரொம்ப சோகமான ஒரு முடிவு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ரோமானிய அதிகாரி தன்னோட சாம்ராஜ்யத்தோட அத்தனை அதிகாரத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தனக்கு மரணம் நிச்சயம்னு தெரிஞ்சும் ஒரு புதிய நம்பிக்கைக்காக உயிரை விடுறாருன்னா அந்த கப்படோசியா பயணம் எவ்வளவு உறுதியானதா இருந்திருக்கும். உண்மைதான். அவருடைய இந்த தியாக மரணம் தான் பின்னாடி வந்த பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமா அமைஞ்சது. இந்த தியாக மரணம் தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல நிலைக்க வச்சிருக்கு. இப்போ நான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரணும். அவரை பத்தி தேடும்போது என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை, ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி, அதாவது விதியின் ஈட்டி. ஓ, அந்த ஹோலி லான்சஸ். ஆமா, லாங்கினஸ் அந்த சிலுவையில பயன்படுத்திய ஈட்டி சாதாரண ஒரு ஆயுதமா இல்லாம பின்னாடி ஒரு மிகப்பெரிய புனித பொருளா மாறிடுச்சு. அந்த ஈட்டிய வச்சிருக்கிறவங்களுக்கு உலகத்தையே ஆளும் சக்தி கிடைக்கும்னு பல மன்னர்கள், சக்கரவர்த்திகள் அதை தேடி அலைஞ்சதா குறிப்புகள் சொல்லுது. நிறைய தேடுதல் நடந்திருக்கிறதுக்காக இத்தாலியில இருக்கிற மாண்டுவா மற்றும் கெப்படோஷியால அவரோட எச்சங்கள் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த விதியின் ஈட்டி பின்னணி என்ன? ஒரு ஆயுதம் எப்படி இவ்ளோ பெரிய ஆன்மீக குறியீடா மாற முடியும்? இந்த விதியின் ஈட்டி அல்லது ஹோலி லான்ஸ் அப்படிங்கிறது உலக வரலாற்றுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயம். ஆரம்ப கால கிறிஸ்துவர்கள் புனிதர்களோட பொருட்களையும் எச்சங்களையும் ரொம்பவே பத்திரமா பாதுகாத்து வந்தாங்க. ஏன்னா அந்த பொருட்கள் வெறும் ஜட பொருட்கள் கிடையாது, அது அந்த புனிதர்களோட வாழ்வோட தியாகத்தோட ஒரு நேரடி சாட்சின்னு அவங்க நம்புனாங்க. லாங்கினஸ் பயன்படுத்தி அந்த ஈட்டி இயேசுவோட ரத்தம் பட்ட ஒரு பொருள். அதனால அது சாதாரண இரும்பா பார்க்கப்படல, தெய்வீக சக்தி பொருந்திய ஒரு ஆயுதமா பார்க்கப்பட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி வந்த பல ரோமானிய பேரரசர்கள், ஏன் சார்லமேன் மாதிரி மாமன்னர்கள் கூட இந்த ஈட்டிய சொந்தமாக்கிக்க ஆசைப்பட்டாங்க. உலகத்தை ஆளணுங்கிற ஆசை. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது அதிகாரத்தோட உச்சமா கருதப்பட்டுச்சு. ஆனா இதுல இருக்கிற முரண்பாடு என்னன்னா, உலகத்தையே ஆள்றதுக்காக அவங்க அந்த ஈட்டிய தேடுனாங்க. ஆனா உண்மையில அந்த ஈட்டிய முதல்ல பிடிச்சிருந்த லாங்கினஸ் உலக ஆசைகள் அத்தனையும் விட்டுட்டு ஒரு துறவி மாதிரி மாறி உயிரை விட்டார். வாவ், எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. ஆமா, அந்த ஆயுதம் ஒரு ரத்தம் சிந்தும் கொடூரமான கருவிதான். ஆனா லாங்கினஸோட கதையில அந்த கொடூரமான ஆயுதம் தான் ஒருத்தரோட மீட்புக்கும் புனிதத்தன்மைக்கும் காரணமா மாறுது. அதனாலதான் கத்தோலிக், ஆர்த்தடாக்ஸ் மற்றும் ஆங்கிலிக்கன் சபைகள்ல அக்டோபர் 16ஆம் தேதியை அவருக்கு திருவிழாவா கொண்டாடி அவரை ஒரு மாபெரும் அடையாளமா இன்னைக்கும் வச்சிருக்காங்க. ஒரு கொலை கருவி எப்படி ஒரு புனித பொருளா மாறுது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய முரண்தான். லாங்கினஸோட வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆழமான அலசலோட முக்கிய குறிப்புகளை ஒட்டுமொத்தமா ஒரு தடவை பார்த்துருவோம். கண்டிப்பா. முதல்ல பாண்டியஸ் பிலாத்துவின் கீழே வேலை செஞ்ச ஒரு சாதாரண ரோமானிய படைத்தளபதி லாங்கினஸ். அவர் எப்படி சிலுவை மரணத்தின் போது தன்னோட ஈட்டியால குத்துனார், அந்த ரத்தம் பட்டு எப்படி அவரோட நீண்ட கால கண்ணோய் குணமாச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து வெறும் உடல் ரீதியான குணமடைதல் மட்டும் அல்லாம அவரோட மனசும் எப்படி மாறி லஞ்சத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா நின்னார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. ஆமா. அதுக்கப்புறம் தன்னோட பதவியை விட்டுட்டு சொந்த ஊரான கப்படோசியாவுக்கு போய் நற்செய்தி அறிவிச்சு கிபி 37ஆம் வருஷத்துல தலை துண்டிக்கப்பட்டு தியாக மரணம் அடைஞ்சார். கடைசியா அவரோட ஈட்டி எப்படி விதியின் ஈட்டியா மாறி உலகத்தை ஆட்டி படைச்சதுன்னு பார்த்தோம். கூடவே அவர் ரொமேனியன் கிடையாது, ரோமன் அப்படிங்கிற அந்த வரலாற்று குழப்பத்தையும் நம்ம இன்னைக்கு தீர்த்துட்டோம். இந்த வரலாறு முழுவதுமே பல ஆச்சரியமான தகவல்களால் நிரம்பினதா இருந்தாலும் இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியா நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. இதையே நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பார்ப்போமா? நம்ம கடந்த காலத்துல நாம செஞ்ச மிகப்பெரிய தவறுகள், நம்மள ரொம்ப ஆழமா காயப்படுத்தின நிகழ்வுகளோ அல்லது மற்றவர்களை காயப்படுத்த நாம பயன்படுத்தின வார்த்தைகளோ செயல்களோ இவை எல்லாமே அந்த ஈட்டிய போல ஒரு அழிவின் கருவிகள் தான். ஆனா அந்த இருண்ட கருவிகளே நம்முடைய உண்மையான விழிப்புணர்வுக்கும் நாம் ஒரு சிறந்த மனிதனாக மாறுவதற்கான திறவுகோலாவும் ஏன் மாறக்கூடாது? நம்முடைய மிகப்பெரிய வலிகள்ல தான் நம்முடைய மிகப்பெரிய மாற்றமும் ஒளிஞ்சிருக்கிறதா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
இந்த கேள்வி கண்டிப்பா எல்லாரையும் கொஞ்சம் தேடி போய் யோசிக்க வைக்கும். ஒருவரோட வாழ்க்கையில எது மிகப்பெரிய தவறு, எது முற்றுப்புள்ளி அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, அதுவே எப்படி ஒரு மாபெரும் திருப்புமுனையா, புதிய தொடக்கமா மாறலாம் என்பதற்கு லாங்கினஸ் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று உதாரணம். அந்த ஈட்டியின் முனையில தான் அவரோட புதிய வாழ்க்கை பிறந்திருக்கு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு ஆழமான வரலாற்று பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. வரலாறுங்கிறது பழைய புத்தகங்கள்ல தூங்குற வெறும் எழுத்துக்கள் கிடையாது. அது நாம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையான பல கேள்விகளையும் பதில்களையும் வச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம். உங்களை ஆச்சரியப்படுத்துற, சிந்திக்க வைக்கிற இது போன்ற பல சுவாரஸ்யமான தலைப்புகளோடு அடுத்த ஒரு விரிவான தேடலில் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க, எதையும் கொஞ்சம் ஆழமா தேடுங்க.